இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான எபிசோட் வந்து ஒண்ணு பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஃப்ரெண்ட்ஷிப் டே முடிஞ்சதுனால ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி இன்னைக்கு ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். என்னையா மீன் புதுசா லவ் சொல்ற? இது ஸ்கிரிப்ட்லயே இல்லையே. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நீ ஏதாவது ரியாக்ஷன் பண்றியா, என்ன சொல்ற அப்படின்னு என்னையா பார்க்கலாம். ட்ரை பண்ணி reaction? எந்த ரூட்ல போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நான் தான் யோசிச்சேன். இவன் ஏதோ கொண்டு வந்து எங்கேயோ வந்து கனெக்ட் பண்ண போறான்னு நினைச்சிருப்பேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பைத்தியமாயுவேன் அப்படின்னு நான் இருக்கும். இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சோன்னு என்னமோ வளர்றான்னு நினைச்சிட்டு அதான். இருப்பேன். சரி, ஓகே. சும்மா இந்த ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கிளாஸ்க்குள்ள வந்தோடனே சிட் டவுன் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லி நம்மள சுறுசுறுப்பாக்குறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஜாலியா பயங்கர funny. ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக. ஓகே, இப்ப நம்ம ஒரிஜினலா கண்டென்ட்டுக்குள்ள போலாம். அதாவது நம்ம எபிசோட் எல்லாமே ரொம்ப லாங்கா ஆயிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள். ஒரு அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஏங்க, அப்படி சும்மி வண்ண கதைகள் 13 மணி நேரம் போடுறாங்க. அத வந்து டபுள் டைம் பேக் டு பேக் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. நம்ம 1 மணி நேரம் பண்றது உங்களுக்கு பொறுக்கலையா? அப்படியெல்லாம் தப்பா பேசக்கூடாது. வாட் த மார்க்கெட் டிமாண்ட்ஸ் வி சப்ளை. ஓகே, அது சரி. அதனால வந்து சரி, நிறைய பேர் வந்து எபிசோட் ஷார்ட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. சரி, நம்மளும் அதை ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுனால ஷார்ட்டா, அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடியிற மாதிரியான எபிசோட்ஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அதுல இது வந்து என்ன அப்படின்னா, வினாஷ். எது வினா ஷார்ட்ஸா? சரி, என்னதோ கழுத வச்சுட்டு போவோம். அதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம். சீரீஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல நிறைய வீடியோஸ் வருது, நிறைய பாட்காஸ்ட் எபிசோட் போடலாம் அப்படின்ற மாதிரி. அதுல வந்து மெயினா இது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம பொதுவா நம்ம நிறைய கேட்கக்கூடிய உருட்டுகள், சமாளிப்புகள், இந்த நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோடு பண்ணிருந்தோமே, அந்த முன்னோர்கள் எல்லாம் முட்டாள் இல்லைன்னு சொல்ற மாதிரி, நம்ம ஏதாவது கேக்குறப்ப என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு ஃபீல் ஆகும்ல, அது எல்லாமே இதுல வரும். அதேதான். அந்த கம்பி கட்டுற கதைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அது என்னென்ன மாதிரியான காமெடியா இருக்கு அப்படிங்கிறத பேசலாம். அப்படிங்கிறதுல அதுல நிறைய விஷயம் வரும்ல. சோ ஒரு ஒரு எபிசோட்லயும் ஒரு 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 பர்டிகுலர் ஏரியாவை டச் பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இது ட்ரை பண்றோம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னன்னு பார்ப்போம். நல்லா இருந்தா கண்டினியூ பண்ணலாம். என்ன சொல்றீங்க? இல்லைனாலும் பண்ண வேண்டியதுதான். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பழமொழிகள் பலவிதமா சுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி. நம்ம செய்யற ஒவ்வொன்றுக்கும் பழைய பழமொழி ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து நிறைய பழமொழி வந்து என்ன சொல்றது, அதை கேட்டாலே சில நேரம் காண்டாகிற மாதிரி இருக்கலாம். இல்ல இதெல்லாம் ஒரு மீனிங், இதெல்லாம் ஒரு அர்த்தமா, இதெல்லாம் ஒரு பழமொழியா அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்ட, அதுலயும் முக்கியமா இதை எடுத்ததுக்கான இன்னொரு ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு சொல்றேன். இந்த யூடியூப்ல, பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தோம்னு வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம தமிழ்ல இருக்க பழமொழி எல்லாம் எடுத்து, நீங்க வந்து இந்த பழமொழியை இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா ஒரிஜினலி அது அர்த்தம் இல்ல, ஆனா அது இதை அப்படி இப்படி, கிடையாது. ஆமா, இதை இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, பின்னாடி எதிர்நீச்சல் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு, நம் முன்னோர்கள் ஒண்ணும் முட்டாள் இல்லை அப்படின்னு பிஜிஎம் பேஸ் வாய்ஸ்ல பேசி, இப்பெல்லாம் சில வீடியோக்கள் பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. சரி, அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த எபிசோட் இன்னைக்கு நம்ம பண்றோம். அதான் இல்ல, அதாவது தமிழ் வந்து எப்பவுமே யாரையுமே வந்து ஒதுக்காது, யாருக்குமே கெட்டது சொல்லாது, எல்லாமே நல்ல விதமா தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டு அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டுருவாங்க. அதாவது யாராவது கிண்டல் பண்ற மாதிரிலாம் வந்து ப்ராப் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நாங்க அப்படி சொல்லலையே, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிமா. எக்ஸாம்பிளுக்கு போயிடலாமா, உள்ள போயிடலாமா? ஆரம்பிங்க. என்னத்த ஏற்கனவே 10 ஷார்ட் எபிசோடுன்னு சொல்லிட்டு இதுல 10 நிமிஷத்தை கடத்தினா என்ன? இதுதான் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படிம்பாங்கல்ல. அதை வந்து நீங்க வந்து அடித்தடி மாதிரி புரிஞ்சுக்குவீங்க. ஆனா நாங்க அப்படி சொல்லல. அடின்னு நிலம் அப்படி ஒரு மீனிங் இருக்குது. யாரு சொன்னா? யாரும் சொல்லல, நாங்களே சொல்லிக்கிட்டோம் அப்படிங்கிறது. நிலம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிற்காலத்துல கஷ்டமான சுச்சுவேஷன்ல உதவும், அண்ணன் தம்பி கூட அப்படி உதவ மாட்டாங்க அப்படிங்கிறத நாங்க அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு. அப்ப நிலம்னு எழுதி வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு இருக்கும். இல்ல, இதுக்கு இந்த வேற மாதிரி ஒரு கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அதாவது ராமாயணத்துல வந்து ராமர் வந்து காட்டுக்கு போயிருந்தப்ப வந்து அந்த குற்ற உணர்ச்சியினால பரதன் வந்து அந்த அந்த என்னது அந்த அரியாசனத்துல ஏறி நான் வந்து ஆட்சி செய்ய முடியாது, என்னால என் மனம் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி
காட்டுக்குள்ள தேடி போய் ராமருடைய செருப்பை வாங்கிட்டு வந்து அந்த செருப்பை வச்சு சீட்டு மேல உட்கார வச்சு ஆட்சி நடத்தினாராமா. அந்த செருப்பு தான் அடின்னு சொல்றாங்களாம். இப்ப அந்த அந்த அடி உதவுன மாதிரி கூட இருந்த அண்ணன் தம்பியை யாரும் உதவல அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ என்னையா இது, ரமேஷோட வைஃப் வந்து சீதா, சீதாவோட அண்ணன் வந்து இது ஒரு விவேக் காமெடி வரும்ல அந்த மாதிரி சுத்தி போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு அடிங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு பின்னாடியா போவீங்க? ஆளாளுக்கு எந்த அர்த்தம் வேணுமோ அந்தந்த அர்த்தம் எடுத்துக்கிற வேண்டியதுதான். இந்த மாரி செல்வராஜ் சொல்வார்ல, ஒரு ஒரு படைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஓவர்றான் அப்படின்னு இருக்கு. அடுத்து அப்புறம் இன்னொன்னு எனக்கு இந்த இது ரொம்ப இருக்கும், என்னடா இஷ்டத்துக்கு உங்க டைம் ஃப்ரேம் எப்படா செட் பண்றீங்க அப்படின்னு இருக்கும். பழமொழி பழமொழிங்கிறாங்க, சரி ஒரு அது என்ன 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா, 500, 1000, 2000 அப்படின்னு இருக்கும். இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றப்போ ஒரு பழமொழி கேட்டேன். அதை நான் ஆக்சுவலா கேட்டது இல்ல, இந்த ப்ரிப்பரேஷன் பண்றப்போ ஒரு பழமொழி கேட்டேன். வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்னாங்க. இப்ப இல்லாம ஒரு பழமொழி வச்சிருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்ப இது பழமொழின்னு சொல்றாங்களே, இதுல போலீஸ்ங்கிற வார்த்தையே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷமா தெரிஞ்சிருப்போம் நம்மளுக்கு தமிழ்ல. அது அல்ல, அதான் இந்த பழமொழி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடியே சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு ஒரு அர்த்தமும் சொல்லுவாங்க. நீங்க வந்து வாக்கத்தவன் வாத்தியார் வேலை, போக்குவரத்தவன் போலீஸ் வேலைக்கு போறான்னு நினைக்காதீங்க. வாக்கு கற்றவன் வாத்தியார் வேலைக்கும் போக்கு கற்றவன் போலீஸ் வேலைக்கும் போறதுதான் நம்ம தமிழ்ல அப்படி சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு விளக்கம் சொல்ல. எனக்கு அப்ப அதுதான் தோணும், உன் தமிழ்ல போலீஸ்ன்ற வார்த்தை உள்ள வந்து எத்தனை வருஷம் ஆகுது, திடீர்னு என்னடா இப்படி ஒரு மீனிங்க கொடுத்து பெரிய இலக்கிய நடையில சொல்றீங்களேடா. போலீஸ்னு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இலக்கிய நடையில போக்கு கற்றவன் அப்படி இல்லாம பேச போறாங்க. அதுதான் அது அந்த டவுட் இருக்கு. இல்ல இப்ப எல்லா பழமொழிக்குமே இவங்க வந்து ஒரு ஒரு கதை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த விஷயத்த ரெஃபர் பண்ணி தான் இந்த பழமொழி இருக்குன்னு. ஆனா இதுக்கு எதுக்குமே வந்து ஒரு நேரடியான ஒரு ரெக்கார்டிக்கலான விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த நாட்டுப்புற பாட்டுகள்ல பாடல்களை பத்தி சொல்ற மாதிரி பழமொழிங்கிறதும் பேச்சு வழக்குல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷம் தலைமுறையா ஏதோ ஒரு சம்பவத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஆணியே புடுங்க வேணாம் அப்படிங்கிறது கூட ஒரு பழமொழிதான். எதுக்காக இந்த பழமொழி சொல்றீங்கன்னு அந்த ஜெனரேஷன் கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், நீ கால்ல ஆணி இருந்துச்சு அப்படின்னா அதை புடுங்காம விட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கிறதா நாங்க வந்து ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு என்னோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. சீரியஸா சொல்லுவாங்க இதை பின்னாடி மியூசிக் போட்டு. நடந்தாலும் வாய்ப்பு இருக்கு ஆச்சரியப்படுறதுக்கு. அன்றே கணித்தான் தமிழன் அப்படிம்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி வடிவேலோட முக்காவாசி டைலாக் வந்து இன்னொரு 50 வருஷத்துக்கு வந்து பழமொழியா மாறிடும் பாருங்களேன். 50 வருஷமா இப்பவே நம்ம அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சிச்சுவேஷனுக்கும். இப்ப அட்லீஸ்ட் மீனிங் தெரிஞ்சிருக்கும்ல. இவங்க வந்து அந்த காலத்துல எப்படியும் அவங்க சொல்லிருக்காங்க கரெக்டா சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுவாங்க அப்படி சொல்றேன். அப்ப அன்னைக்கு வரைக்கும் இப்படியேதான் இருப்போம்ன்றத கன்ஃபார்மா நம்புறீங்க. இன்னொன்னு இந்த பழமொழியில சொன்னீங்கல்ல, போக்கு கத்து கொடுக்கறது வந்து இதுவான் போலீஸ். ஆமா, போக்கு கட்டுறவன் அப்படின்னாமா. என்ன போலீஸ் நம்ம ஊர்ல வழிகாட்டுறாங்க, வழிகாட்டுறதுதான் வந்து போலீஸ். ஆமா, என்ன புரியல இல்ல புரியல ஜி அப்படின்னு இருக்கும். அப்படி ஒட்டுமொத்தமா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். தேவையில்லை, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ண தேவையில்ல. இவரு ராம் சொல்ற மாதிரிதான் போலீஸ வந்து ஹீரோவா காட்ட மாட்டேன் அப்படின்னு பாருல, அந்த மாதிரி நீங்க வந்து இந்த போலீஸ ஹீரோவா காட்டுறது சொல்லல, சரி விடுங்க. ரைட். இல்ல நீங்க இந்த மாதிரி வாய்க்கு வரதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க ஒண்ணு சொல்றேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? சோறு போட்டா முதல்ல போய் உட்காரணும், சண்டைன்னு வந்துட்டா சண்டை அப்படின்னு ஓடி போயிடணும். இப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அந்த காலத்துல முன்னோர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பந்தி அதாவது சாப்பிடுறப்ப வந்து கை முன்னோக்கி போகுதான். அந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்க சாப்பிடுறது கை முன்னாடி போகுதோ அந்த மாதிரி வந்து நீங்க போர்ல வில்லு விடுறப்ப பின்னோக்கி போகணுமா. எவ்வளவு பின்னோக்கி போறீங்களோ அப்பதான் வந்து ஸ்பீடா வில்லு போகுமாமா, அம்பு போகுமா. இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு உருட்டு. சரி, இவங்க வந்து நிஜமாவே முன்னோர்கள் இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு ஒரே ஒரு டைப் ஆஃப் உருட்டு தானே இருக்கணும். இன்னொருத்தன் சொல்றான் பாருங்க, ஒருத்தன் சில்வண்டுங்க, அவன்லாம் 15 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் யூடியூப் வீடியோ போட்டிருக்கான். அவனுக்குலாம் 2000-3000 வியூ இருக்குது. அதை நினைச்சாலே கடுப்பா இருக்குது. அவன் சொல்றான் பாருங்க, வாட வருது கருணை வாட வருது, சும்மா வருதா வரணும் இல்ல. அதாவது அது வந்து பந்திக்கு முந்து இல்லைங்க, பந்திக்கு முன் தீ அப்படிங்கிறான். என்னடா முன் தீ அப்படின்னா பந்திக்கு வந்து சமையலுக்கு முன்னாடி தீ வைப்போம்ல, அந்த தீயா. அதுக்கு முன்னாடியும் தீயா. படைக்கு பின் தீயா. படைக்கு பின் அப்படின்னா வாருக்கு அப்புறம் செத்த புணங்கள்லாம் இருக்கும்ல, அந்த புணத்தை எரிக்கிறதுக்காக தீயா. பின்றான்ல
கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எதுக்கு இல்ல பந்திக்கு முன்னாடி இருக்க தீக்கும் படைக்கு பின்னாடி இருக்க தீக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன இஷ்டத்துக்கு பேசுறீங்க அப்படின்னு இருக்குது. ரைமிங்கா வருதுன்னு இருக்கா, ஒரு இஷ்டத்துக்கு என்ன வேணா விளக்கம் சொல்லியா வாய்க்கு இருக்கீங்க. வரதெல்லாம் பேசுறது. இல்ல ஏதாவது நியாயமா பேசணும் சரியா? அப்படின்னு இருக்கு. எவ்வளவு சீரியஸா பேசுறாங்கிறீங்க. அவன்லாம் நிஜமாவே 15, 16 வயசு தான் இருக்கும். யூடியூப் சேனலுங்கிறான், வெல்கம் பிரான்ஸ் அப்படிங்கிறான். ஏங்க 2 வயசு 3 வயசுல பேசிக்கிட்டு இருக்காங்க, போங்க. அது சரி. இப்ப இன்னொன்னு வரேன் பாருங்க. நம்ம இந்த சட்டியில் இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அதாவது இப்ப நம்ம ஏதாவது நம்ம நிஜமாவே இந்த ஸ்கில் இருந்தாதான் வெளியே வரும், வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருப்போம். ஆனா அது அப்படி கிடையாதாமா. இது எதுக்கு வந்து மாத்தி வேற மாதிரி சொல்றாங்கன்னே புரியல. அப்படி இருந்தாலும் அதுக்கு விளக்கம் சொல்லிருங்க. சட்டி அகப்பைனாலே நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சட்டி தெரியும், சட்டினா பாத்திரம், அகப்பைனா கரண்டி. அதாவது சட்டிக்குள்ள ஏதாவது இது பொருள் இருந்தா தானே கரண்டில் எடுக்கிறப்ப வரும் அப்படிங்கிறாங்க. அததான் வந்து ஸ்கில் உள்ள இருந்தா தானே நம்ம வந்து வெளியே காட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மீனிங் கூட அவ்வளவு நியாயமா இருக்குது. அதுக்கு வந்து முட்டு கொடுத்த ஒரு மீனிங் சொன்னாங்க பாருங்க, அது அப்படி கிடையாதான். சஷ்டி, கந்த சஷ்டி இருக்குல்ல, முருகனுக்கு ஏதோ சஷ்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சஷ்டியில வந்து விரதம் இருந்தா குழந்தை உண்டாகுமா. அகப்பை, அகப்பைன்னா கருப்பை, கருப்பையில குழந்தை பார்த்தீங்களா? அப்படி. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? நேரா சொன்னாலே ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்கு. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப நம்ம சொன்ன பழமொழியிலேயே அந்த டைரக்டா ஃபர்ஸ்ட் சொல்ற மீனிங்கே கூட ரொம்ப ரிலேட்டபிளா ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரியே இருக்கு. சரி, ஆமா, இந்த போக்குவரத்து போலீஸ் வேலை, வாத்தியார் வேலைன்ற மாதிரி இன்னைக்கு சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட அப்படிதானே இருக்கு நம்ம ஊர்ல. டீச்சர் வேலைக்கு எத்தனை பேர் வந்து சின்ன வயசுலயே வந்து உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு, ஐ எம் கோயிங் டு பி a டீச்சர் அப்படின்னு யார் சொல்றாங்க? யாரும் சொல்றது இல்ல. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியில எந்த வழியும் இல்ல அப்படிங்கிறவங்க தான் 90% வந்து டீச்சரா போறாங்க. அதே மாதிரி வேற என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியாம இருக்கிறது வந்து முன்னாடிதான் வந்து இந்த எஸ்ஐ செலக்ஷன் போறேன்னு உடம்ப ரெடி பண்ணி மிலிட்டரி செலக்ஷன், எஸ்ஐ செலக்ஷன் போவாங்க. அந்த மாதிரி போலீஸ் வேலைக்கு போலாங்க. இப்படி சொல்லி இருந்தா கூட ஏதோ ஒரு என்ன சொல்றது, சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி இது இப்படிதான் இருக்கு, அப்படி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு அத பெருமையா சொல்றாங்களாமா, வாக்கு கற்றவன். அதான் அந்த ஒரு வீடியோல கூட அதான், நம்ம வந்து தெய்வத்துக்கு முன்னாடியே குருவை வச்சோம். அது கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். குரு தமிழ் வார்த்தையே கிடையாது, சான்ஸ்கிரிட் வார்த்தை. மாதாபிதா குரு தெய்வம்ன்றதே தமிழ் கிடையாது. பேசுறது இல்ல. சஷ்டியில விரதம் இருந்தா குழந்தை பிறக்குமா? டேய், என்னடா அநியாயமா இருக்குது. விரதத்துக்கு குழந்தைக்கு என்னடா சம்பந்தம்? உங்களுக்கு பயாலஜி தெரியுமா தெரியாதாடா? ஐ எம் கோயிங் டு பி சைலண்ட். ஓகே, இருந்துட்டு போங்க. இதே லைன்ல இன்னொரு வர பாருங்களேன். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல அப்படிம்பாங்க. அரசனை நம்பி புருஷனை கை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். தெரியல சார், நம்மளுக்கு அவ்வளவு அறிவு இல்ல. அதாவது புதுசா விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பழைய விஷயத்தை மறந்துடக்கூடாது அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது ஓரளவு நியாயமா இருக்குது, கரெக்டா? ஓரளவு நமக்கு வந்து ரிலேட் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா உருட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்குமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்கு குழந்தை பிறகு அரச மரத்தை சுத்தி வந்தா? அத நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வாயில வருது. இந்த விவேக் சொல்லுவார்ல, புள்ளன்னு சாமியார்ட்ட போறது, நம்ம புள்ளைய கொடுத்தா வந்து போலீஸ்ல போறது அப்படிமாரிலாம். அந்த மாதிரி. சரி, அரச மரம் சுத்தி வந்தா குழந்தை பிறக்குமா? இது வந்து நம்பிக்கையாமா? அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அரச மரம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது அரச மரம் வந்து ஒரு ஸ்பெஷலான மரம். அந்த அரச மரத்துல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, அத வந்து அரச மரம் தாங்க. ஆலமரம் வந்து அதுக்கு வேற பர்பஸ் இருக்கு, வர்றேன் இருங்க. அரச மரத்துல வந்து அதுவும் ஆத்தோரமா இருக்கிற அரச மரத்துக்கு தான் அந்த எஃபெக்ட் உண்டு. அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? அந்த அரச மரத்தோட வேறு டைரக்ட் ஆத்து தண்ணியில இருந்து உறிஞ்சு வரும்ல, அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சா பெண்களுடைய உடம்புக்குள்ள வந்து ஒரு சிறப்பான ஹார்மோன் ஒண்ணு ஜெனரேட் ஆகி அது வந்து கரு உண்டாக்குறதுக்கு ஹெல்ப் ஆகும். இதில் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? ரெண்டு வார்த்தை மிஸ்ஸிங். எனர்ஜியும் வைப்ரேஷனும் மிஸ்ஸிங். எனர்ஜி வைப், சாரி, மிஸ்ட் இட். ஓகே, அதான் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நரம்புகள்ல உண்டாகிறது மூலமா கரு உண்டாயிரும். அதுக்குதான் அரச மரம். ஆலமரத்துக்கு வந்து வேற பர்பஸ் இருக்கு. ஆலமரம் வந்து பஞ்சாயத்துக்குன்னே வளர்க்கப்பட்ட ஒரு மரம், அது வேற. இல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கிட்னி பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் தண்ணியில உப்பு கொஞ்சம் கலந்துக்கங்க. கொஞ்சம் சுட வச்சு கிட்னி பீன்ஸ் இதுல போட்டுக்கோங்க. போட்டு வாரம் 3 நாள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்னி ஸ்டோன் தானா சரியாயிருங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அப்படி இல்ல, கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் குடிங்க, சரியாயிருங்க. உணவு தாங்க மருந்து. நம்ம முன்னோர்கள் என்ன முட்டாளா?
இப்ப இப்ப ஆக்சிஜன் பத்தலன்னு சொல்றாங்க. எங்க மாஸ்க் போட்டா எப்படி ஆக்சிஜன் பத்தும்? ஒரு குட்டி ஃபேன் இருக்கு, மூக்கு ஓட்டைக்கு நேரம் வச்சீங்கன்னா. ஆனா எனக்கு என்னன்னா, எவ்வளவுதான் முட்டாளா இருந்தாலும் ஃபேன் வைங்க காத்து வரும்னு சொன்னா பாத்தீங்க, ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொன்னா பாத்தியா, அதெல்லாம் நம்புறவனை பார்த்தாதான் இங்க பாவமா இருக்கு எனக்கு. இதுக்கு பேர் தான் வழக்க. இதை வச்சுட்டு அப்படி நங்கனக்கடின்னு குத்தி கொல்லணும். நூட்ட பிச்சு கொல்லும் நவீன மிஷின். இது பித்தலாட்டமா இருக்கு. சரி, நம்ம லேடிஸ் மேட்டர் டச் பண்ணதுனால எனக்கு இன்னொன்னு அப்படி டக்குனு இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா? சரி, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். ஆவதும் பெண்ணாலே கூட ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிற முடியுது. அழிவதும் பெண்ணாலே அது வழக்கம் போல அடிடா அவளை கான்செப்ட் தான் நினைக்கிறேன். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆனா எங்க தமிழ் முன்னோர்கள் யாரையுமே வந்து இழிவுபடுத்த மாட்டாங்க, கொச்சப்படுத்த மாட்டாங்க. ஆவதுன்னு நன்மை ஆவது பெண்ணாலே, அழிவது பெண்ணாலேவா? அதாங்க ஃப்ளோல இருக்கீங்க கரெக்டா. நன்மை அழிக்கிறது அப்படின்னு அப்ப நீ ஒண்ணும் பண்ண மாட்ட, அப்படிதானடா? அப்படித்தானே? சும்மாவே இருப்ப. இன்னொன்னு, மாமியார் உடைச்சா உதவாத மண் சட்டி, மருமக உடைச்சா மண் சட்டியும் பொன் சட்டி அப்படின்னு இந்த பாட்டுல சின்ன பாப்பா தப்பா சொல்லாங்க, நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. ஏங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பால பாட்டு வரும், பாட்டே அப்படிதான். மாமியார் உடைச்சா உதவாத மண் சட்டி, மருமக கைப்பட்டா மண் சட்டியும் பொன் சட்டி அப்படின்னு. தெரியாது உங்களுக்கு? என்னங்க அந்த லைன் எனக்கு புரியுது, ஆனா பழமொழி அது கிடையாது. சரி, ஓகே, அது கிட்டத்தட்ட மீனிங். இது நீங்க என்ன நினைப்பீங்க? மாமியார் வேஸ்ட், மருமக தான் கெத்து அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா இல்ல ஒரிஜினல் மீனிங் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் அந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா பாட்டை நான் ரெஃபரன்ஸ் சொல்லல. மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்னு என்ன அர்த்தம்னா, இவங்க பயன்பாட்டுல இருக்கிற அர்த்தம் என்னன்னா, இப்ப மாமியார் வந்து ஒரு விஷயத்த தப்பா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சாதாரணம். அது வெறும் மண் சட்டி தான் உடைஞ்சு போனது, அது திரும்ப செஞ்சுக்கலாம். இதுவே மருமக உடைச்சா அது பொன் சட்டி, தங்க சட்டியவே உடைச்சுட்டா அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறது. அதுதான் அந்த அர்த்தம். இப்ப நீங்க உங்களுடைய சரித்திரத்தில் இடம்பெற செய்வது எப்படி என்று சிரித்துக் கொண்டே கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் சிந்தையில் உதயமானது இந்த ஓவியம் அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது நான் கண்டுபிடிக்கலங்க, இதுதான் வழக்கம். உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியல, இதுக்குதான் ஊரோட ஒத்து வாழணும்னு சொல்றது. முடிங்க சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்லுங்க. அதாவது இதுக்கு உண்மையான அர்த்தம் எப்படின்னா, மாமியார் உடைச்சா கிடையாதான், அது வந்து மரபு வந்து மாறிடுச்சாமா, மருவி வந்திருக்கு. மாமியார் உழைச்சா மண்ணுக்கு உரம், குடம் கிடையாது மண்ணுக்கு உரமா, மருமகளும் சேர்ந்து உழைஞ்சா பொண்ணுக்கே உரமா. பொண்ணுக்கு மாமனாரு மருமகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியாது, சும்மாவே இருப்பாங்க பொத்திக்கிட்டு. இல்ல பொண்ணுக்கு உரம்னா எனக்கு புரியல. பொண்ணுக்கு உரம்னா அதெல்லாம் முத வரி மட்டும் புரிஞ்சா உங்களுக்கு? டவுட் வேற கேக்குறீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கம் நியாயம் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அதுக்காக கேட்டேன். எனக்கு இதுலயே வந்து டயர்ட் ஆயிட்டேன், அதனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, இல்ல அப்ப உன்னால 10 பைசா பிரயோஜனம் இல்ல அப்படித்தானடா அப்படிம்பாங்க இல்ல, இந்த மாதிரி இருக்கு. இவங்க சும்மாவே இருப்பாங்க, பழமொழி எழுதி வச்சுக்குவாங்க. இல்ல பொண்ணுங்க சம்பந்தமா இன்னும் 2-3 எழுதி வச்சிருக்காங்க. சொல்றேன். 5 பெற்றால் அரசனும் ஆண்டி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இல்ல பேச்சு வழக்குல இருக்க அர்த்தத்தை சொல்லுங்க. அதாவது ஒருத்தன் வந்து 5 பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டான் அப்படின்னா, அவன் அரசனாவே இருந்தாலும் அவன் வந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து கட்டி கொடுத்து சீதனை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஆண்டி ஆயிடுவான் அப்படிங்கறதான் இவங்க சொல்ற அர்த்தம். இவங்க சொல்ற யூசுவலா சொல்ற அர்த்தம். இது வந்து நம்ம சொசைட்டில இப்படிதான் நினைக்கிறாங்கிறதுக்கு ஏத்த மாதிரி இது பழமொழி இருக்குது, அதையா ஒத்துக்கலாம். இவங்க இப்ப நம்ம டீச்சர்ஸ் டேக்கெல்லாம் நம்ம எழுதுவோம் தெரியுமா, டீனா வந்து டயர்லெஸ், அஃபெக்ஷன், இஷ்டத்துக்கு வாய்க்கு வரதெல்லாம் போடுறது. 4 பேர் எவனை கேட்டாலும் வித்தியாசமா எழுதுவாங்க. அந்த மாதிரி 5 பொருள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அரசனும் ஆண்டியாமா. 5 விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அரசனும் ஆண்டியும். அது என்ன சொல்றாங்க பாருங்க. ஆடம்பரமாய் வாழும் தாயா, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை, ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் நண்பன், பொறுப்பில்லாமல் போகும் தகப்பன். இந்த 5 பேர் இருந்தா நல்ல அரசனா இருந்தா கூட ஆண்டியா இருவானாமா. எப்படி ரைமிங்கா இருக்கா? எப்படி டெவலப் பண்றாங்க? ஆக்சுவலா நீங்க அந்த சொன்ன பாயிண்ட கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதுவே ஒரு கண்டென்ட் அவரு பண்ணலாம் தெரியுமா? இந்த நியூஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிஜமாவே உண்மையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் தான் நியூஸ் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஏதோ ஒரு செமையான ஒரு வார்த்தை இருக்குங்க, எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது.
சார் நம்ம முதல்ல யோசிச்சிருந்தா அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். இது இந்த மாதிரி அப்ரிவேஷனா? இந்த மாதிரி அப்ரிவேஷன் இதுக்காக தான் இந்த வார்த்தை இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நான் நடுவில் ஆட் பண்றேன். ரைட் ரைட் ரைட். ஆமா. அப்புறம் வந்து வர வர மாமியா கழுத போல ஆனாலாம் அப்படின்னு என்ன நினைப்பீங்க? வர வர கேட்டு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி அந்த மீனிங்ல வரும். அதாவது இப்ப நம்ம வீட்டுல நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க, நல்லாதான் இருந்த என்ன நினைச்சு தெரியல அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனா இதுக்கு அர்த்தம், ஒரிஜினல் அர்த்தம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து கழுத கிடையாது, கைதை. கைதை அப்படின்னு என்னன்னா ஊமத்தம்பூ. ஊமத்தம்பூன்னு ஒரு பூ இருக்கு தெரியுமா? சரி, அந்த அப்படிதான் இருக்கு. எங்க தாண்டா போறீங்க இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்குது. ஊமத்தம்பூ வந்து ஸ்டார்டிங்ல வந்து அப்படியே சாஃப்டா இருக்குமாமா, அது காயா மாறுறப்ப அப்படியே வந்து வெளியில எல்லாம் அப்படியே முள்ளு முள்ளா இருக்குமாமா, பயங்கர ஹார்டா போயிருமாமா. பாத்துருக்கேன். இல்ல பாத்து அது மாத்திரம் கிடையாது. வரமர மாமியா கழுத போல ஆனாங்க ஓரளவு லாஜிக் இருக்குது. அந்த கைதைங்கிறதுனால ஊமத்தங்காய் மாதிரி ஹார்டா போயிருச்சாமா. ஓகேவா? அந்த வந்து ஸ்டார்டிங்ல வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, போக போக வந்து ஹார்டா போயிடுறான். இதுக்கு மாமியாருக்கு என்ன சம்பந்தம் புரியல. எல்லா பழமொழியும் மாமியாரையும் மருமகளை வச்சுதான் முக்காவாசி எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டென்ட்டே அதுதான். ஆமா ஆமா. விஜய் டிவி சீரியல் மாதிரி. விஜய் டிவி சீரியல் வந்து சின்னையா இல்ல, இல்ல அங்கே எல்லாத்துலயும் மாமியார் மருமக தான். நான் இது ஒரு அவுட் ஆஃப் டாபிக் தான் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லுகிறேன். ஒரு சீரியல்ல ஒரு நாள் வந்து அந்த ஒரு மாமியார் வந்து திடீர்னு மருமகளை பயங்கரமா கூப்பிட்டு இங்க வா, உடனே இங்க வா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டோன்னே அந்த மருமக வந்து எதுவுமே என்னாச்சு அப்படின்னு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப. என்னத்த செஞ்சேன், இதை யார் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு ஒரு இடத்த காட்டுவாங்க. அங்க என்ன இருக்கும்னா ஒரு குப்பை தொட்டி இருக்கும். நான் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். எதுக்காக வாங்கிட்டு வந்தேன்? நம்ம குப்பையை வெளியே கொட்டுறோமே, அதை இந்த கூடையில கொட்டலான்னு வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இல்லாத ஒரு பழக்கத்தை புதுசா செத்துட்டேன் நானு, செத்தே போயிட்டேன். இந்த வீட்டு சம்பந்தமான 2-3 பழமொழி வச்சிருக்கேன் பாருங்க. உங்களை இப்ப பிடிக்கிறேன் பாருங்க, இப்ப மாட்டோம் பாருங்க. விருந்து மருந்து 3 நாளைக்கு. இதுக்கு அர்த்தம் சொல்லிருங்க, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இதுக்கான நம்ம ஒரிஜினலா யூஸ் பண்ற அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா நம்மள வந்து ஒரு ரொம்ப நாளைக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடாது, விருந்தெல்லாம் வந்து ஒரு 2-3 நாள் தான் இருந்தா தான் கௌரவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்ற இப்ப இந்த காமன் மீனிங்கே எனக்கு கொஞ்சம் நியாயமா தான் படுது. விருந்தோம்பல் இருக்காது, முட்டை பாருங்களேன் கொஞ்சம் கூட. இதெல்லாம் பார்த்தா வெறும் வெறியேறுது. அதாவது ஞாயிறு, திங்கள், புதன் இந்த 3 நாள் இருக்குல்ல வாரத்துல, இந்த 3 நாளும் வந்து குளிர் நாட்களாமா. ஏன் சொல்றாங்கன்னு தெரியல, சம்பந்தமே இல்ல. பேர்ல கூட ஞாயிற்றுக்கிழமை வந்து சன்னி டே தான், ஹாட் டே, சன்னு. ஆனா குளிர் நாட்கள் அப்படின்னாங்க. இந்த நாட்கள்ல வந்து நல்லா சாப்பிடணுமா, பயங்கரமா சாப்பிடணுமாமா. மீறி செவ்வாய், வெள்ளி, வியாழன் இந்த 3 நாட்கள்ல வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடணுமா. அதாவது மருந்து மாதிரி சாப்பிடணுமா. முதல் 3 நாள் விருந்து மாதிரி சாப்பிடணும், இந்த 3 நாள் மருந்து மாதிரி சாப்பிடணுமாமா. அப்ப சனிக்கிழமை சரக்கு அடிச்சுக்கலாமா? அது எனக்கு தெரியல, நான் வேணா கேட்டு சொல்றேன். முன்னோட கூப்பிட்டு போன ஃப்ரெண்ட் பண்ணி வேணா கேட்டு சொல்றேன். இல்ல 6 நாள் தான் வந்திருக்கு, 7வது நாள் என்ன பண்றது கேட்டு கொஞ்சமாவது லாஜிக் வேணாமா? சரி வாரத்துல 7 நாள் இருக்கு, அதை கூட விடுங்க, எதுக்கு சம்பந்தமே இல்லாம. இல்ல அதான் அந்த மொத மீனிங்லயே விட்டு இருந்தாலே நல்லாதான் இருக்கு. அப்படியே இருந்துட்டு போகுது, அது நியாயமா பண்றீங்க, பண்ணிட்டு போங்கடா விட்டுட்டு போனோம். சயின்ஸ் டெக்னாலஜி அது இதுன்னு பேசி நம்மள அம்புக்கிறாங்க. அதான் இப்ப நம்மளுக்கு வந்து மெயினா கடுப்பாகிறது எப்ப தெரியுமா, இது எல்லாமே இதுதான் காரணம்னு சும்மா இப்படி நம்ம சொல்ற மாதிரி இந்த நேரடி காரணங்களோட சொல்லிட்டு விட்டுட்டா கூட சரி அவன் ஒரு லூசு அப்படின்னு விட்டுறலாம். சரி என்னத்த பேசிட்டு இருக்கேன் போய் தொலை அப்படின்னு விட்டுறலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து அதுக்கு ஒரு தியரி அவனா கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு 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 பயங்கரமான மீனிங் அதுக்கு கொடுத்து நாங்க முன்னாடி யோசிச்சவங்க எல்லாம் வந்து இந்த அறிவியல் எல்லாம் தெரிஞ்சுதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்பதான் அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா இருக்கு. விடுங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அதுக்குதான் அர்த்தம் வச்சிருக்கீங்களா? எப்படி நீங்க பார்த்த யூடியூப் சேனல் மாதிரியா இருக்குதா? ரொம்ப கன்றாவியா இருக்கு, சொல்லுங்க. அதாவது நல்ல மாட்டு
நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சூடு. எங்க அம்மா வந்து ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து இதுக்கு வந்து நல்ல மாட்டுக்கு வந்து சூடுங்கிறது அர்த்தம் கிடையாதாம்மா. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடாம். அதாவது இப்ப காளை மாட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காளை மாட்டோட சுவடு, ஃபுட் பிரிண்ட் சொல்லுவாங்கல்ல, அது எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா பதியுதோ அதுக்கேத்த மாதிரி அதோட பவரை கால்குலேட் பண்ணி அப்பதான் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேலைக்கு யூஸ் பண்றதுக்கோ இல்ல வந்து ஜல்லிக்கட்டு யூஸ் பண்றோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்களாமா. எப்படி இல்ல எப்படின்னு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இன்னொன்னு ரொம்ப நான் வந்து வியந்து போய் சிலிர்த்து போய் சில்லையெல்லாம் விட்டு இருந்தேன். புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. இதுக்கு என்ன சொல்லுங்க? புலி வந்து ஒரு நான் வெஜிடேரியன், பியூர் நான் வெஜிடேரியன். அதனால வந்து எவ்வளவு பசி எடுத்தாலும் வெஜிடேரியன் சாப்பிடாதுன்றதா அர்த்தம். நான் வெஜிடேரியன் வார்த்தையில உடன்படல. மீட் ஆமா, மீட் ஈட்டர். ஆமா. அதாவது புலி வந்து ஒரு நார்மல் அனிமல். ஓகே பேசணும்னா சரி ஓகே, நான் அததாங்க ஒத்துக்கிறேன். அப்படிதாங்க சொல்லணும். சரி ஓகே ஓகே ரைட். நீங்க இப்படி நினைச்சிருக்கீங்க. ஆனா முன்னோர்கள் எதை நினைச்சு சொல்லிருக்காங்க அப்படின்னா, புலி பசிச்சாலும் அதோட புள்ளைய தின்னாதான். எப்படி என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க? முட்டாப்பல. ஆக்சுவலா நான் இந்த பழமொழியை பார்த்துட்டு நான் செக் பண்ணேன், கூகுள் பண்ணேன். ஆக்சுவலா புலியுமே வந்து அதோட கப்ஸ் எல்லாம் சாப்பிடும். ஏடா முதல்ல சொன்னதாவது ஒரு அளவு நீ மாட்டாம இருந்திருக்க, பச்சையா மாட்டிட்டியாடா அப்படின்னு. அது இப்ப இந்த பழமொழி எல்லாத்துக்குமே நீங்க சொல்ற மீனிங்ல இருக்கிற ஒரு காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? அவனுங்க பண்ணக்கூடிய வன்முறை அல்லது யாராவது ஒருத்தவங்களை வந்து ஒரு மாதிரி டிராகேட்டரியா பேசுறது, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே அத வந்து நாங்க அப்படி வன்முறைய சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது, யாரையும் டீக்ரேட் பண்ணி பேச மாட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி வர்ற இடத்துக்கெல்லாம் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி நாங்க அந்த அர்த்தத்துல தாங்க சொன்னோம்னு சொல்றாங்க. நீ யாரு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், அந்த ரியாக்ஷன் வரும் மைண்ட்ல. அதான் அத நீ டைரக்டா சொன்னாலே என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. இதுதான் இப்படிதான் இருக்கும். நீ இப்படி ஒரு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லும் போதுதான் எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. சரி விட்டா நம்ம இன்னொரு 1 மணி நேரத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு தூரம் சொல்லி வச்சிருக்கானுங்க இதே மாதிரி விளக்கம் எல்லாம். நம்ம அதையும் ஒரு மறுபடியும் பழையபடி 1 மணி நேரம் எபிசோட் ஆயிரும். அதனால இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சொல்ல வர்றது என்ன இந்த எபிசோட்ல அப்படின்னா, பழமொழின்றது அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு பிராக்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அந்த சுச்சுவேஷனோட அதை சாதாரணமா விட்டுட்டு போயிடுறதுதான் பெஸ்ட். அதை வந்து அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஒரு உத்தமமான ஒரு மீனிங்கை கொடுத்து அதை சயின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாமே புரிஞ்சு தெரிஞ்சா செஞ்சாங்கன்னு தயவு செஞ்சு தேவையில்லாம வெட்டி கனெக்ஷன்ஸ் கொடுக்காம கேனத்தனமா பேசணும்னா ஆமா கேனத்தனமா பேசிட்டோம் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அவ்வளவுதான். அதான் மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ண பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேவரட் பழமொழி அதுதான். பெஸ்ட் எவர் பழமொழி. ஆமா, அந்த மாதிரி பட்டுக்கல்ல பொடிகள்ல வேர்க்கல்ல நீ சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல அப்படின்னு கிளம்பிட போறாங்க எல்லாரும். இல்ல எதுக்கு அந்த பழமொழி சொன்னேன் அப்படின்னா, அந்த காலத்துல எப்படி சொல்லி வச்சா நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டு வந்து இப்ப எதிரில வந்துட்டு அதை பார்த்துட்டு நம்ம பாட்டு வேலையை பார்த்து போயிடலாம். அவ்வளவுதான். ஆமா, ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாயை குளிப்பாட்டி நடுவுல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும். ஆட்டுமுன்னு தெரியுமில்ல, வாழை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே, அப்புறம் ஏன்டா நடுவேட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது. ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேசுறீங்க? பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமில்ல? அப்புறம் நான் அதை ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க? பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியதானே?